Hello students, welcome back to our channel 7th Science தமிழ். நம்மளோட லாஸ்ட் வீடியோ வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருந்தோம் சரிங்களா, அன்அனௌன்ஸ்டு எக்ஸாமுக்காக. அதில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் கொஷின் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா. அவங்களுக்காக இந்த வீடியோ ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனில் யூனிட் வைஸாக பார்ட் பிசிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் ரே தியரி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளே என்னென்னலாம் வரும்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அக்செப்டன்ஸ் ஆங்கிள், நியூமெரிக்கல் அபர்ச்சர், ஸ்கியூ ரேஸ் ஓகேங்களா. இதெல்லாமே வரணும். இது 2 மார்க்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது, ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மோட் தியரி ஓகேங்களா. இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இது 2 கொஷின் படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். பார்ட் சி வரதுக்கும் இந்த கொஷின்லேருந்து ஒன்று சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அது இல்லாமல் ஸ்டெப் இண்டெக்ஸ், கிரேட் இண்டெக்ஸ் ஃபைபர், அதில் சிங்கிள் மோட் ஃபைபர் ஓகேங்களா. அதனோட கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அடிஷனலாக ஒரு 6 மார்க்ஸ் 7 மார்க் கேட்பாங்க. நமக்கு டேரெக்டாக 13 மார்க்ஸில் வராது. 6 மார்க்ஸ் 7 மார்க் தான் ஸ்பிட்டப்பாக இருக்கும். 90% கொஷின் ஓகேங்களா. 1 or 2 தான் வந்து எக்ஸப்டட் டேரக்ட் 13 மார்க்ஸோ 15 மார்க்ஸில் இருக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 வந்து டிரான்ஸ்மிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் ஓகேங்களா. இதில் வந்து அப்சார்ப்ஷன் என்ன, அதோட கம்பேரிஷன்ஸ் இதெல்லாமே 2 மார்க்ஸில் கேட்கலாம். அதனோட டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து பிக் கொஷின்ஸில் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்ரிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது நமக்கு பிக் கொஷின்ஸ் கேட்க டேரக்ட் சான்சஸ் இருக்குது. இல்லை ஸ்ப்ளிட் அப் பண்ணி இண்டிவிஜுவலாக அதனோட டைப்ஸ் வந்து ஏதாவது 6 மார்க்ஸ் 7 மார்க்கில் ஏதாவது ஒன்று மட்டும் எழுத சொன்னாங்கன்னா மினிமம் 3 பேஜஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. லீனியர் நான் லீனியர் கேட்ரிங்கு, அதில் ராய்லேஸ் கேட்ரிங், மைஸ் கேட்ரிங்கு, பெர்லியம்ஸ் கேட்ரிங் சொல்லி நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்பர்ஷன் என்ன, அதனோட டைப்ஸு, இல்லை ஏதாவது 2 டிஸ்பர்ஷன் கொடுத்து கம்பேரிசன் கேட்கலாம் சரிங்களா. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஸ்பர்ஷனும் ஸ்கேட்ரிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர், கிரேட் இண்டெக்ஸ் ஃபைபர் இதுவுமே ஒரு பிக் கொஷின் இம்பார்ட்டன்ட். பார்ட் சியில் கேட்க இதுவுமே ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 3 போயிடுவோம். யூனிட் 3ல் ஆப்டிக்கல் சோர்ஸ் அண்ட் டிடெக்டர் சரிங்களா. தேர்ட் யூனிட் கொஞ்சம் பெரிய யூனிட்டு. நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சோர்ஸஸ் தனியாகவும் டிடெக்டர்ஸ் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி ஏதோ ஒரு ஆஃப் படிச்சுக்கோங்க. அது படித்தாலே நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பிக் கொஷின் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஆனால் பார்ட் சியில் இதுவுமே கேட்க ஒரு சான்சஸ் இருக்குது. எல்இடினா அதனோட ஸ்ட்ரக்சரு, சர்ஃபேஸ் எட்ஜ் எமிட்டிங் எம்டி, சர்ஃபேஸ் எமிட்டிங் எல்இடி இதெல்லாமே கேட்கலாம் சரிங்களா. எட்ஜ் எமிட்டிங், சர்ஃபேஸ் எமிட்டிங் எல்இடிஸ் வந்து கேட்கலாம். இது வந்து சோர்ஸஸ் போயிடும். நெக்ஸ்ட் வந்து டிடெக்டரில் வந்து ஃபோட்டோ டயோட்ஸ் சரிங்களா. பிஎன்னு, பிஐஎன்னு, அவலான்சி ஃபோட்டோ டயோட் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் டிடெக்டர்ஸில் ஓகே. இது 3 கொஷின் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின் எழுதிடலாம். இதில் குவாண்டம் எஃபிஷியன்சி வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். அந்த ஃபார்முலா கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெப்போசிட்டிவிட்டி வந்து 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. மேலே வந்து ஆப்டிக்கல் எமிஷனில் பிஎன் ஜங்ஷன் என்ன, ஸ்பான்டேனியஸ் எமிஷன், கேரியர் ரீகாம்பினேஷன் என்ன, ஸ்டிமுலேட்டர் எமிஷன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் 2 மார்க்ஸில் வர சான்சஸ் இருக்குது. நம்ம பிக் கொஷின் படிக்கும்போதே 2 மார்க்ஸ்க்கும் சேர்த்து பார்த்துக்கணும் சரிங்களா. தனியாக 2 மார்க்ஸ்க்காக நீங்கள் டைம் போட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் மெஷர்மெண்ட் சரிங்களா. இதில் வந்து 5 டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் மெஷர்மெண்ட்ஸு. நீங்கள் ஏதாவது ஒரு 3 கொஷின் படிச்சிங்கன்னா அதுலேருந்து மேக்ஸிமம் 1 எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா ஃபைபர் டிஸ்பர்ஷன் மெஷர்மெண்ட்டும் நியூமெரிக்கல் அபர்ச்சர் சரிங்களா. செகண்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ரிஃப்ளெக்டன்ட் லாஸ்னால் என்ன, ரிட்டர்ன் லாஸ்னால் என்ன 2 மார்க்ஸில் கேட்கலாம். பிக் கொஷின்ஸ்லையுமே வந்து 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ஒரு 13 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. டைம் டொமைன், ஃப்ரீக்வன்சி டொமைன் பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் வேவ்லென்த்னா என்ன, அதோட மெஷர்மெண்ட்ஸுமே பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து டயக்ராமேட்டிக் கொஷின்ஸாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக படித்து அதனோட பிளாக்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 வந்து இதுவுமே ஒரு பெரிய யூனிட்டு சரிங்களா. இல்லை நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்காக நிறைய சான்சஸும் இருக்குது சரிங்களா. ஆப்டிக்கல் நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ்னால் என்ன, அதனோட லேயர்ஸு, ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வேவ்லென்த் ரூட்டிங் நெட்வொர்க்ஸ் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். அது நிறைய நல்லா படிச்சுக்கோங்க. ரூட்டிங்னா என்ன, வேவ்லென்த் அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் சரிங்களா. ஓஎஸ்ஐ லேயர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க செகண்ட் இயர்ஸில் ஓகேங்களா. அதே தான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 7 லேயர்ஸ் இருக்கும். அடுத்து ஸ்விட்சிங் நெட்வொர்க்ஸ் ஆப்டிக்கலில் சர்க்கியூட் ஸ்விட்சிங், பாக்கெட் ஸ்விட்சிங்னு இருக்கும். அது பார்த்துக்கோங்க. கம்பேரிஷன்ஸில் கேட்கலாம், 2 மார்க்ஸ்லேயே வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெப்ளாய்மெண்ட் சரிங்களா. இதில் இன்டெரக்டாக கொஷின்ஸ் வந்து ஹெட்டிங்கை மட்டும் கொடுத்துட்டு உள்ள இருக்கிறதுல சப்டைல்ஸ் எழுத சொல்லலாம். இல்லை சப்டைல் மட்டும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி எழுத சொல்லலாம். லாங்கல் நெட்வொர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேனு, லேனு இதுவுமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இது 3மே வந்து ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெப்ளாய்மெண்ட்டில் வந்துடணும் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். மேக்ஸிமம் 4 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஒரு யூனிட்டு. ஒரு ஏதாவது எக்ஸப்ஷனாக ஒரு யூனிட்டில் 5 கொஷின்ஸ் போக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேரண்டி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது ஓகே சரிங்களா. அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அதுலேயும் போஸ்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் டேரெக்டாக அங்கே செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட டேரெக்டாக டெலகிராமில் நீங்கள் போய்ட்டு குரூப்பில் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே நிறைய பிடிஎஃப் வந்து அப் டு டேட் நிறையவே இருக்கும். நீங்கள் டெலீட் ஆனால் கூட அங்கேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா.
இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.